பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் நாளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன் என்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் போட்டப்படாதிருக்க கதவுகளை திறக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவனுடைய வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்கிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை சபையாக்குவேன் என்று. இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களில் பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படாமல் இருக்கலாம். ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது உங்களுடைய வேலை வாய்ப்பு, உங்கள் கணவருடைய பலவீனம், குடும்பத்தில் காணப்படுகிற பலவித குழப்பங்கள், இப்படி அநேக காரியங்கள்ல நீங்களும் மிகுந்த வருத்தத்தோடு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், சிறுமையும் எளிமையானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கைவிடவே மாட்டார். அவரால் உயர்ந்த மேடுகள்ல ஆறுகளையும் உருவாக்க முடியும். பள்ளத்தாக்குகள் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்க முடியும். வனாந்தரத்துல கேதுரு மரங்களை கூட வளர வைக்க முடியும். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனுடைய கரம் அதை செய்தது என்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார்னு யாவரும் கண்டு உரைத்து சிந்தித்து அறியக்கூடிய அளவிற்கு எல்லாவற்றையும் செய்ய தேவனால் முடியும். நீங்கள் இப்பொழுது எந்த வேதனையில இருந்தாலும் சரிதான், நீங்க அதை குறித்து கவலைப்படவே வேண்டாம். கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாகவே நீங்கள் என்ன காரியத்தை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ, எதை குறித்து கவலையோடு இருக்கிறீர்களோ, எதை கர்த்தருடைய பாதத்தில் வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, அதற்கு நிச்சயமான ஒரு நல்ல பதிலை இந்த ஜூலை மாதத்தில் செய்ய போகிறார். அதற்கான வழிகளை எல்லாம் ஆயத்தம் பண்ணபடியாக அவர் போய் கோணலானவர்களை எல்லாம் செவ்வையாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, நீங்கள் இதை குறித்து ஒன்றும் கவலைப்படாத வேண்டாம். நம் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவருக்கு உங்களுக்கு முன்பதாக கடந்து போய் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வழிகளை எல்லாம் செவைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். கர்த்தர் நன்மையானதை தருவார்.